Daily. Taste the Daily. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. 7ஆம் தேதி மதியம் 11 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் விநாயகருக்கான பூஜைகள் செய்ய சிறந்த நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் பூஜைகள் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அது எப்படி பண்ணணும் பூஜை? கண்ணு தான் முக்கியம். ஒரு மணி மாதிரி வச்சிருப்பாங்க, அது கீழே விழுந்துரும் அல்லது கோணையாக இருக்கும், அது பார்வை எங்கேயோ இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, பார்வை நம்மளை நோக்கினு தான் இருக்கணும். சிலையோட சேர்ந்த கொடை கண்டிப்பாக மஸ்ட்டு. அந்த கொடை இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. கழுத்தில் போடுற அந்த பூணல் அது முக்கியம். சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் நான் சில பேர் என்ன கேட்குறாங்க, இந்த களிமண் சிலையை கண்டிப்பாக வீட்டில் வச்சிருக்கணுமா? கண்டிப்பாக வச்சிருக்கணும். எத்தனை நாள் வச்சிருக்கணும்? மொத்தமாக 10 நாள் வச்சிருக்கணும். 6ஆம் தேதி தொடங்குறது 16ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதி கடலில் போட்டுருணும். கடல்லையோ ஆற்றுலையோ குளத்துலையோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுருணும். அப்படி பண்ணாதவங்க என்ன பண்ணலாம், நான் வீட்டிலே வச்சுக்கிட்டுமா? களிமண் சிலையை வீட்டில் வச்சுக்க கூடாது. பார்வதி தேவி கதை தெரியும். சந்தனத்தில் பிடிச்சு வச்சிருக்காங்க பிள்ளையார. சிவபெருமான் வருவார், அப்புறமா சண்டை வரும், தலையை கட் பண்ணுவாங்க, வடக்கே போகிற ஒரு யானையுடைய தலையை எடுத்துகிட்டு வைப்பாங்க. இதெல்லாம் இந்த விநாயகர்னாலே அந்த அவை முன்னவர் அப்படிங்கிறது தான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். இப்போ விநாயகரை கும்பிடாமல் போன, முப்புறம் எரிக்க போன சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அச்சு முறிந்து அதுக்கப்புறமா வேண்டும் நிலைமை ஏற்பட்டது. விநாயகர் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படிங்கிறதா கணபதி, கணங்களுக்கு அதிபதி. நீங்கள் பெரிய பணக்காரராக இருந்துக்கோங்க, ஒரு ஆள் உயர தென்னை மர சைஸில் விநாயகர் வைங்க, அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஏழைக்கு எளியவர் தான் விநாயகர். ஒற்றைப்படை நாட்களில் விசர்ஜனம் பண்ணணும். 3, 5, 7, 9 அந்த மாதிரி ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் பண்ணணும். கரையக்கூடிய விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லாதவங்க களிமண் வாங்கி சந்தோஷப்படுங்க. நீங்கள் படுற சந்தோஷத்தில் தான் அன்றைக்கி இருக்கே தவிர எவ்வளோ பெரிய சிலைங்கிறதுல ஒன்றுமே இல்லை. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி எப்படி இருக்கணும், எப்படிலாம் இருக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். விநாயகர் சதுர்த்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி மாதிரி இருக்கணும். விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி விநாயகர் அப்படிங்கிற அவருடைய பிறந்த அவதார திருநாளை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம். வருகின்ற 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வரும் கிருஷ்ணபட்ச அந்த சதுர்த்தி, அதுதான் விநாயகர் சதுர்த்தி. அமாவாசை துவங்கி 4 நாள் கழித்து கிருஷ்ணபட்ச சதுர்த்தியில் துவங்குது. அந்த சதுர்த்தி திதி எப்போ வருதுன்னா, 6ஆம் தேதி மாலை 3 மணிக்கு வருகின்ற சதுர்த்தி திதி 7ஆம் தேதி 5:30 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ பூஜைகள் எப்போ செய்வோம் அப்படின்னா, இப்போ பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா விடிய காத்தாலும் நம்ம சில பேர் 10 மணிக்கு 11 மணிக்கு அந்த மாதிரிலாம் வேலைக்கு போகிறவங்க, வயல் வேலைக்கு போகிறவங்க காலையிலே கும்பிட்டுட்டு போவாங்க. சூரியன் உதிக்கும் போது, சூரியன் உச்சி காலத்தில் இருக்கும்போது மகர சங்கராந்தி அப்படிலாம். ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறவங்க மட்டும் மத்தியான வேலையில் அல்லது சாயந்தர வேலையில் தான் கொண்டாடுவாங்க. ஸோ அப்போ 6ஆம் தேதியே வந்துடுதே, நம்ம என்ன பண்ணலாம்? அதுதான் பெரிய கேள்வியே. 6ஆம் தேதி வந்தால் நீங்கள் வீட்டை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். என்னென்ன தான் தோரணங்களோ அதெல்லாம் கட்டுங்க. பெரிய சிலை இருந்ததுன்னா அந்த சிலை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி அதெல்லாம் பண்ணுங்கள். 7ஆம் தேதி மதியம் 11 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் விநாயகருக்கான பூஜைகள் செய்ய சிறந்த நேரம். 11லேருந்து 1:30 அந்த நேரத்தில் நீங்கள் பூஜைகள் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அது எப்படி பண்ணணும் பூஜை, அதுக்கு மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். கடைகளுக்கு சென்று நாம் விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு களிமண் சிலை வாங்கி வருகிறோம். அந்த களிமண் சிலையில் பார்த்திங்கன்னா பின்னங்கள் எதுவும் இல்லாமல், அதை உடஞ்சிருக்கக்கூடாது, அது டேமேஜ் ஆகிருக்கக்கூடாது போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு கண்ணு தான் முக்கியம். அந்த கண் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மணி மாதிரி வச்சுருப்பாங்க, அது கீழே விழுந்துரும் அல்லது கோணையாக இருக்கும், அது பார்வை எங்கேயோ இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, பார்வை நம்மளை நோக்கினு தான் இருக்கணும். சிகப்பு கருப்பு ஒரு பட்டன் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த கருப்பு நம்மளை பார்த்துருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. விநாயகருக்கு மஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலையோடு சேர்ந்த கொடை கண்டிப்பாக மஸ்ட்டு. அந்த கொடை இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒன்று யக்ஞோபவீதம், கழுத்தில் போடுற அந்த பூணல், அது முக்கியம். அதே மாதிரி அடுத்து எருக்கம்பூ மாலை, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அருகம்புல் மாலை, இதெல்லாம் பிடிக்கும். இதெல்லாம் எளியவருக்கு எளிய கடவுள் யாருன்னா அதுதான் பிள்ளையார். பிள்ளையாருங்கிறவர் எளியவருக்கு எளிய கடவுள். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அதை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் நான் சுவாமியை வச்சு அதுக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோவை வச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு, ப்ளஸ் பத்ரம்னு பேர், 21 வகையான இலைகள். உங்களுக்கு இலைகள் அது என்ன கூகுள் பண்ணால் தெரிய போகுது. 21 வகையான இலைகள் நீங்கள் இருந்தால் பறிச்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா தூர்வா யுக்மம்னு சொல்லக்கூடிய அருகம்புல், அதை நீங்கள் படைக்கலாம்.
அதே மாதிரி பிள்ளையாருக்கு எருக்கம்பூ மாலை எல்லாம் பாருங்கள், ஒன்று கூட காசே கிடையாது. எருக்கம்பூ மாலை யார் வேணால் பண்ணலாம், அருகம்புல் மாலை யார் வேணால் பண்ணலாம், அந்த இலைகள் யார் வேணால் பிரிக்கலாம். பிடித்து வைத்தால் பிள்ளையார், ஒரு சந்தனத்திலேயோ களிமண்ணிலேயோ பிடித்து வைத்தால் பிள்ளையார். ஸோ அந்த பிள்ளையார் அவ்வளவு எளிமையானவர். பார்வதி தேவி கதை தெரியும் உங்களுக்கு, சந்தனத்தில் வந்து பிடிச்சு வச்சுருக்காங்க பிள்ளையாரை. அப்போ அப்புறமா சிவபெருமான் வருவார், அப்புறமா சண்டை வரும், தலையை கட் பண்ணுவாங்க, வடக்கே போகிற அந்த ஒரு யானையுடைய தலையை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க இதெல்லாம். ஸோ இந்த விநாயகர்னாலே அந்த அவை முன்னவர் அப்படிங்கிறது தான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். இப்போ விநாயகரை கும்பிடாமல் போன, முப்புறம் எரிக்க போன சிவபெருமான் பார்த்திங்கன்னா அச்சு முறிந்து அதுக்கப்புறமா வேண்டும் நிலைமை ஏற்பட்டது. மாதிரி பண்டாசுரனை அழிக்க போன அம்பாலும் அப்படி தான் விநாயகரை வேண்டும். இது விநாயகர் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படிங்கிறதா. கணபதி கணங்களுக்கு அதிபதி, விநாயகர்னால் நாயகன், விக்னங்களை தொலைத்தெறியும் நாயகன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த விநாயகரோட பெருமை. சில பேர் ஒரு வேல்யூபிளான கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? நீங்கள் வந்து ஆவாகனம் பண்ணிட்டீங்க, ஒரு பூஜை பண்ணுறி, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த தியான மந்திரங்கள் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரச்சோதயா சொல்லி உட்கார வச்சிட்டிங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் வஸ்திரம் அதெல்லாம் எப்படி சார் பண்ணணும்னா சோடசோபச்சாரம்னு பேர். அது பேர் சோடசோபச்சாரம். மந்திரம் தெரிஞ்சவங்க பண்ணுங்கள், அல்லது நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் போல் பண்ணுங்கள். உங்களுக்கு குடும்ப வழக்கம் என்னமோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அர்க்கியம் சமர்ப்பயாமி, உங்கள் பாதத்தாளம்பரை, பாத்தியம், ஆச்சமணியம், ஸ்நானம், அப்படியே ஒரு மந்திரம் வரிசையாக. விரத பூஜா விதானம்னு பேர். அந்த புக்கு வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும். இப்போலாம் நெட்டிலே வருது விநாயகருடைய பூஜைகள் என்ன அப்படின்னு. அதில் என்ன வரும்னா தியாயாமி, ஆவாகயாமி அதெல்லாம் வரும். அதில் வஸ்திர யுக்மம் சமர்ப்பயாமின்னு வரும். அப்போ நீங்கள் வந்து அந்த துண்டு எடுத்து கட்டி விடணும். அப்புறம் யக்யோபவீதம் சமர்ப்பயாமி, பூனல் எடுத்து மாட்டி விடணும். புஷ்ப மாளிகான்னு சமர்ப்பயாமி, புஷ்பத்தை வந்து மாலையாக போடணும். இவ்வளோ பண்ணால் போகிறோம். கந்தாந்தாரயாமி, கந்த சோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி, நெத்தியில் வந்து சந்தனம் வச்சுக்கணும், அப்புறம் குங்குமம் வைக்கணும். இவ்வளோ பண்ணால் போகிறோம். இது வந்து சோடசோபச்சாரம். இது இல்லாமல் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க. ஏகஹாரதி தீபம், பஞ்சஹாரதி தீபம், காயத்ரி தீபம், வர்ண தீபம், பூர்ண கும்ப தீபம், அந்த மாதிரி தீபங்கள்லேயே வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. தீபாராதனை தட்டுலேயே வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து சத்திரம் சாமரம் அப்படியே விசிறி விடுறது அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு ஆசைப்பட்டபடி சத்திரம் சமர்ப்பயாமி, சாமரம் சமர்ப்பயாமி, ஆந்தோலிகம் ஆரோபியாமி, கஜம் ஆரோபியாமி, ரதம் ஆரோபியாமி, வேதம் நிறைய சொல்லுது. உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். கஜம் ரதம்லாம் என்ன, யானை மேலே உட்கார வச்சு கூட்டு போகிறது, குதிரை மேலே வச்சு, அந்த லெவலுக்கெல்லாம் எளிய மக்களால் அதெல்லாம் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நைவேத்தியம், அதுக்கு அடுத்தது நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்ன நைவேத்தியம் பண்ணுறீங்களோ, லட்டுகம், மோதகம், பாயசம், இதெல்லாம் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ அது நைவேத்தியம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தான் இருக்குது விசர்ஜனம். அப்புறம் தீபாராதனை வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க போயிடுறீங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. சில பேர் என்ன கேட்குறாங்க, இந்த களிமண் சிலையை கண்டிப்பாக வீட்டில் வச்சுருக்கணுமா? கண்டிப்பாக வச்சுருக்கணும். எத்தனை நாள் வச்சுருக்கணும்? 3 நாள், மொத்தமாக 10 நாள் வச்சுருக்கணும். 6ஆம் தேதி தொடங்கிறது 16ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதி கடலில் போட்டுடணும். கடல்லையோ ஆற்றுலையோ குளத்துலையோ அல்லது வீட்டு கிணத்துலையோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுடணும். அப்படி பண்ணாதவங்க என்ன பண்ணலாம், நான் வீட்டிலே வச்சுக்கிட்டுமா? வீட்டிலே வச்சுக்கக்கூடாது. பெரும்பாலும் வந்து களிமண் சிலையை வீட்டில் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா காரணம் என்னென்னா, களிமண் சிலை ஈஸியாக வந்து பின்னப்படும், ஈஸியாக வந்து காயம்படும். இப்போ களிமண் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 1 மந்த் கழித்து ஏதாவது மேலே பட்டுச்சுன்னா அது கை உடஞ்சி கீழே விழும், முகம் உடஞ்சி கீழே விழும், பார்க்க ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படி நம்ம வந்து ஒரு கடவுளை சிறப்பிக்க தான் நம்ம பண்ணுறோமே தவிர அவரை இழிவுபடுத்த நம்ம பண்ணலை. ஸோ உடைந்த சிலைகளை இந்து மதம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. உடஞ்ச கண்ணாடி, உடஞ்ச சிலா ரூபத்தில் நம்ம இறைவனை வணங்குவதால் அந்த சிலையில் இறைவன் இருப்பதாகவே நம்ம நினைக்கிறோம். அந்த சிலைக்கு தான் நம்ம வந்து ஊதுபத்திலாம் நம்ம காட்டுறோம், கற்பூரம் காட்டுறோம். அந்த சிலையில் இருக்கிற இறைவன் அதை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த சிலைங்கிறது அதோட உடம்பு மாதிரி. ஸோ அது உடையக்கூடாது. அதனால் நம்ம வந்து அதை கரைச்சிட்றோம். இன்னொன்று, அது என்ன கரைக்கிறதுனால வர்ற பலன்கள் என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் புது விநாயகர் வரார். ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் புதுசாக நம்ம வீட்டுக்கு வரார். அவர் ஒரு குழந்தை வடிவில் வரார், நம்ம வீட்டில் இருக்கார். நம்ம வீட்டில் 10 நாள் இருந்துட்டு கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு அப்புறமா போயிடுறார். அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அப்போது பேபி கிருஷ்ணா நம்ம வீட்டுக்குள்ளே நடந்து வர்றதாகட்டும், எல்லாமே நம்ம அந்த மாதிரி லைவ்லியாக உணர்கிற ஆட்கள். சரியா? ஸோ கிருஷ்ணர் சிலை வீட்டிலே இருக்குது சார், அப்போ கிருஷ்ண ஜெயந்தி எப்படி சார்னு கேட்கக்கூடாது. கிருஷ்ண ஜெயந்தியில் வாசலில் கால் போடுறது எதுக்குன்னா, அன்றைக்கி நாள் புதுசாக கிருஷ்ணர் வராருன்னு நீங்கள் நினச்சிக்கணும். இப்போ மகாபலி சக்கரவர்த்தி எடுத்துக்கோங்க. இப்போ மலையாளிஸ்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளி அப்போ மகாபலி சக்கரவர்த்திக்கு பூஜை பண்ணுவாங்க.
மகாபலி ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து அவருக்கு வந்து தீபாவளி வாழ்த்து சொல்கிறதா அவங்க நம்புகிறாங்க. மகாபலி வராரு, அவருக்கு வந்து படையெல்லாம் போடுவாங்க, இந்த விஷு அப்பெல்லாம் போடுவாங்க. விஷு அன்னைக்கு மகாபலி வராரு, அவர் வராரு அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணலாம். அப்போது ஒரே சிலையை வச்சுக்கலாமா? கூடாது. நீங்கள் வந்து அந்த களிமண் சிலையில் தான் பண்ணணும், அதுதான் சாஸ்திரம். நீங்கள் பெரிய பணக்காரராக இருந்துக்கோங்க, ஒரு ஆள் உயர தென்னைமர சைஸில் விநாயகர் வைங்க, அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஏழைக்கு எளியவர் தான் விநாயகர். ஸோ அப்போது அந்த களிமண் சிலையில் நீங்கள் செய்கிற சிலைக்கு தான் பவர் அதிகம், அதுதான் நீங்கள் பண்ணணும், அதுதான் ப்ரொசீஜர். இப்போ எப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, கூரைப்புடவை கட்டி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அது ஏன்னா அது ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர், அதை நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பெரிய ஆள் அப்படிங்கிறதுனால பட்டாடையெல்லாம் போட்டுக்க உங்களுக்கு அனுமதி இல்லை. அங்கே என்ன ட்ரெஸ்ஸு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான். ஸோ இது ஒரு கம்யூனிசம் மாதிரி தான், எல்லாரும் பயன்படுத்தணுங்கிறது தான் அது கான்செப்ட். ஸோ அப்போது அந்த இது வந்து அந்த சிலையை பயன்படுத்தி அதுக்கு அந்த கொடையெல்லாம் வச்சு விசர்ஜனம், அது ஒற்றைப்படை நாட்களில் விசர்ஜனம் பண்ணணும். 3, 5, 7, 9 அந்த மாதிரி வந்து ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் பண்ணணும், கடலில் கொண்டு போய் விடணும். ஸோ பெரும்பாலும் என்னுடைய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கரைய முடியாத சிலைகள் டெரகோட்டாவில் பண்ணுறது, கரைய முடிந்த சிலைகளை பண்ணுறது வந்து கடல் வாழ் உயிரினங்களுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கரையக்கூடிய விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லாதவங்க களிமண் வாங்கி சந்தோஷப்படுங்க. நீங்கள் படுற சந்தோஷத்தில் தான் அன்றைக்கி இருக்கே தவிர எவ்வளோ பெரிய சிலைங்கிறதுல ஒன்றுமே இல்லை. ஏன் சார் அதை 10 நாட்கள் விநாயகரை வச்சுருக்க மாதிரி 10 நாள் சிறப்பம்சம் ஏதாச்சும் இருக்குதா? பிள்ளையார் மட்டும் நம்ம ஏன் 10 நாள் வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா, அதுதான் அந்த அவை முன்னவருங்கிற அந்த பேர். பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஷார்ட்கட்டில் அச்சீவ் பண்ணிடுவார். பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட பணிஞ்சிட்டா ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா சேரமா நாயனார் வந்து போகிறார், அப்போ கைலாயத்துக்கு போகிறார். அப்போ அவ்வை பிராட்டி வேக வேகமாக வந்து பூஜை பண்ணுறாங்க பிள்ளையாருக்கு. சீதக்கலப செந்தாமரை பூவும் பாதச்சிலம்பும் பல இசைப்பாட அப்படி விநாயகர் அகவல் போட்டு வணங்குறாங்க. அப்போ வந்து பெருமாள் என்ன சொல்கிறார், விநாயகர் பெருமான் சொல்கிறார், நீ எவ்வளோ அவசரப்படாத, உன்னை நான் கைலாயத்தில் கொண்டு போய் சேர்த்துட்றேன், என் பொறுப்பு, சிவபெருமானு இன்றைக்கி நீ மீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை முடிஞ்சோடனே ஒரே தூக்கி கைலாயத்தில் வச்சிடறார். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே, சுந்தர நாயனாரும் அவரும் வர்றதுக்கு முன்னாடியே. அப்படி விநாயகரை பொறுத்த வரைக்கும் அவரை பணிஞ்சவங்களை ஒரே தூக்கி மேலே வச்சுருவார். அப்படி ஞானப்பழம் வந்ததும் அப்படி தான், அன்னை தந்தையே முதலுலகம் ஷார்ட்கட்டில் அச்சீவ் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அதனால் விநாயகரை பொறுத்த வரைக்கும் 10 நாள் நம்ம ஏன் வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த இந்தியா பூரா இருக்கிற ஒரு முழுமுதற் கடவுள் இவரை வந்து எப்படின்னா, மற்ற கடவுள்கள்லாம் நிறைய உருவ வழிபாடுகள் இந்தியாவில் இருக்குங்கிறதுனால அது யூனிஃபார்மிட்டி பண்ண முடியாது. பட் பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ் யூனிஃபார்ம் பர்சன். யூனிஃபார்ம் பர்சன்னா என்னென்னா, இவரை வணங்கி தான் தொடங்கணுங்கிறது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விதி. காணபத்தியம், விசிஷ்டாத்வைதம், சைவம், வைணவம் எல்லாரும் யாராக இருந்தாலும் விநாயகர் பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதையும் தொடங்கு. அப்படி வைணவர்கள் கூட தும்பிக்கை ஆழ்வார்னு சொல்லக்கூடிய அளவு ராமர் வந்து பிள்ளையாரை வழங்கி தான் வழிபட்டார்னு. அப்படி பிள்ளையாரை கும்பிடாதவங்களோ பிள்ளையாருக்கு மரியாதை செலுத்தாமலோ எதுவுமே நடந்ததில்லை சரித்திரத்திலையோ இதிகாசங்களோ புராணங்கள்லையோ. அதனால் அவரை 10 நாள் நவராத்திரி போலவே 10 நாள் நம்ம வைத்து வணங்குகிறோம். அவருக்கு படைக்கப்படுகின்ற உணவு, அது முக்கியமாக சொல்லப்போனால் கொழுக்கட்டையாக இருக்கட்டும், லட்டுவாக இருக்கட்டும், ரொம்ப பிடிச்சி வந்து மக்கள் எல்லாருமே அந்த போய் அவங்க படைக்கிறாங்கல்ல, அதாச்சும் காரணம் ஏதாச்சும் இருக்குது அவருக்காக? இல்லை, அது ஒன்றுத்துக்குள்ளே ஒரு தாத்பரியம், அதெல்லாம் ஞான ஸ்வரூபம்னு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோதகம் படைக்கிறோம், கொழுக்கட்டை படைக்கிறோம், அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிறது பூரணம்னு பேர். அந்த பூரணம்ங்கிறது தான் ஞானம். அந்த ஞானத்தை வந்து அந்த அரிசி மாவுன்னு சொல்லக்கூடிய அந்த தோல் வந்து மாயை, அந்த மாயை வந்து மூடி இருக்குது. அந்த மாயையிலேருந்து விளக்கி உள்ளே இருக்கிற பூர்ணத்துவத்தை விளக்குவது தான் விநாயகருடைய இது. சித்தி புத்தி சமேத விநாயகர்னா சித்தம் நல்லா இருக்கக்கூடியவர், புத்தி நல்லா தரக்கூடியவர் விநாயகர். அதனால் சித்தி புத்தி சமேத விநாயகர். இந்த மாதிரி ஒவ்வொரு நைவேத்தியத்திலையும் ஒரு பழம் சொன்னால் இன்றைக்கி நாள் பத்தாது. அதே மாதிரி எளியவர்களுக்கு இறைவனாக இருப்பதால் தான் உங்களுக்கு வந்து அருகம்புல்லை ஏற்றுக்கிறார், பத்ர பூஜை ஏற்றுக்கிறார். 21 வகையான இலைகளை வச்சு பூஜை பண்ணுற ஒரே கடவுள், அருகம்புல் மாலை போட்டுக்கிட்ட ஒரே கடவுள் விநாயகர் தான். ஸோ அவருடைய பிரசாதங்கள் மாறுபடும். வாழைப்பழம் கூட தான் கொடுக்கலாம். ஒரு யானை என்ன சாப்பிட்டா சந்தோஷப்படுமோ, வாழைப்பழம் கொடுத்தா சந்தோஷப்படும், கரும்பு துண்டு கொடுத்தா சந்தோஷப்படும், வெல்லம் கொடுத்தா சந்தோஷப்படும். ஒன்றும் முடியாதவங்க வெல்லம் கூட வைப்பாங்க. வெல்லம் கொடுத்தா கூட நம்ம வந்து எளியவர்களுக்கு இனிய கடவுள். உங்கள் தகவலை நிறைய எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Taste the Daily.